நம்ம உழவர்கள் எல்லாருமே இந்த யூரியா டிஏபி எல்லாம் போட்டு தெளிச்சு நான் ஏதாவது கையால வீசினாதாங்க எனக்கு திருப்தி ஏற்படும், இதெல்லாம் எனக்கு சுத்தப்பட்டு வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஒரு 10 யூரியா பை அளவுக்கு நான் சொல்லக்கூடிய பொருளை நீங்க தயார் பண்ணிட்டீங்கன்னாக்கா, ஒரு ஏக்கருக்கு நடவு நட்டத்திலிருந்து அறுவடை வரைக்கும் அந்த யூரியா பையில உள்ள அந்த திட பஞ்சகவ்யா, இந்த திட பஞ்சகவ்யா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த திட பஞ்சகவ்யா செய்யறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு 5 லிட்டர் பஞ்சகவ்யாவை நம்ம எடுத்துக்கணும். அதை ஒரு 200 லிட்டர் தண்ணியில ஊத்திட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதுல ஒரு 2 கிலோ நாட்டு சர்க்கரையும் 2 கிலோ பருப்போட பவுடரையும் கொட்டணும். கொட்டிட்டு ஒரு 2 நாளைக்கு வலது பக்கமா சுத்தினீங்க அப்படின்னாக்கா இந்த பஞ்சகவ்யா என்ன கேட்டீங்கன்னாக்கா மல்டிப்ளை ஆயிடும். மல்டிப்ளை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 400 கிலோ, ஒரு ஏக்கருக்கு 400 கிலோ நாட்டு மாட்டோட சாணம் இல்லாட்டினாக்கா குப்பைகள் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சலிச்சு எடுத்துக்கணும். சலிச்சு எடுத்துக்கிட்டு அதை என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சலிச்சு எடுத்த அந்த தொழு உரத்துல இந்த நம்ம திட பஞ்சகவ்யா மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கோம்னா 5 லிட்டர் பஞ்சகவ்யாவை 200 லிட்டர் தண்ணியில அதுல 400 சலிச்ச தொழு உரத்துல நடுப்புற குழி வாங்கிட்டு அதுல ஊத்தினீங்கன்னாக்கா கரெக்டா இருக்கும். அதே மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் அப்படியே விட்டுடுங்க. இதை எங்க செய்யணும் அப்படின்னு கேட்டாக்கா, நிழலுக்கு கீழே, அதாவது மரத்தடிக்கு கீழே நம்ம இதை செய்யணும். வெயில்ல நம்ம செய்யக்கூடாது. நிழலுக்கு கீழே நம்ம செஞ்சோம் அப்படின்னாக்கா அது அப்படியே ஃபுல்லா உறிஞ்சி மறுபடியும் அப்படியே இருக்கும். அதே மாதிரி ஒரு 2 முறை 3 முறை ஒரு 15 நாளைக்கு, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை, 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்க அது மாதிரி ஊத்திட்டு இருக்கீங்க. இந்த திட பஞ்சகவ்யா தயார் பண்ணி மல்டிப்ளை பண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னாக்கா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு 15 நாள் கழிச்சு அதை ஒரு வாரம் அப்படியே படுதாவை போட்டு மூடி வச்சிடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க அதை ஓபன் பண்ணீங்கன்னாக்கா ஒரே ஹீட்டா இருக்கும். அப்படி அந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் பெருக்கமாயிருக்கும். அதை பாத்தீங்கன்னாக்கா புடிச்சா புடியில இருக்கணும், உதுத்து விட்டா உதிர்ந்து போற மாதிரி இருக்கணும். அதாவது என்ன சொல்லுவோம், புட்டு பதம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த புட்டு பதத்துல இந்த திட பஞ்சகவ்யா தயாரானோன்னா அதை ஒரு சாக்கு பையில, நிறைய சாக்கு பையில எடுத்து புல் பண்ணி வச்சுங்க. இதை நிழல்ல வச்சுங்க. ஒரு ஏக்கருக்கு 10 பை இருந்தா போதும். நடவுப்ப ஒரு 5 பை, நடவு நட்டு 15வது நாள் ஒரு 5 பை நீங்க தெளிச்சிங்கன்னா போதும். பயிர் ஜம்முன்னு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான சப்போர்ட்டும் கிடைக்கும். இது இந்த 10 பை இந்த திட பஞ்சகவ்யா உங்களுக்கு எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 10 டிப்பர் நாட்டு எருவு அடிச்சதுக்கு சமம். இந்த 10 பை திட பஞ்சகவ்யா உங்களுக்கு 10 டிப்பர் எருவு அடிச்சதுக்கு சமம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி உங்களுக்கு இந்த திட பஞ்சகவ்யா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதை நீங்க தயார் பண்ணி நீங்க அடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க கோடையிலேயே நீங்க தயார் பண்ணி வச்சுக்கலாம். இது போல நம்மளுக்கு இந்த இயற்கை விவசாயத்துக்கான இடுபொருள்களை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இயற்கை விவசாயத்தோட இடுபொருள்கள்லாம் நிறைய ஒவ்வொன்றும் இருக்குது. ஒரு சிறு குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம இந்த அரங்கில போன வருஷம் நம்மள்கிட்ட நம்மாழ்வார் விருது பெற்ற திருமர்களை சேர்ந்த சத்தியமூர்த்தி ஐயா அப்படிங்கிற ஒரு உழவர் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம முட்டைய மையமா வச்சு ஒரு நுண்ணுயிர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கோயம்புத்தூர்ல உள்ள பல்கலைக்கழகத்தை கொடுத்து ஆய்வு பண்ணி ரிசர்ச்சும் வந்திருக்கு. அதை பத்தி இந்த அரங்கில அவரு சொல்றதை காத்துக்கிட்டு இருக்காரு. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அவர் சொல்லுவார் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.